வெல்கம் டு மாங்கனி மல்டிடெக். நான் சாந்தி பேசுகிறேங்க. நம்ம வீடியோவில் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் பார்த்துட்டே இருக்கிறோம். துணியும் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ வந்து எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் 3 கிளாஸ் போட்டிருக்கிறேன், 3 செக்ஷன் போட்டிருக்கிறேன். இப்போ 4வது பேட்ச். இந்த 3வது பேட்ச் 2வது பேட்ச்லாம் ஒரு 8 தையல் போட்டிருக்கேன். இந்த 4வது பேட்சில் 10 தையல் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய தையல், பார்டர் லைனுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் அங்கங்கே அழகு இதுக்காக பேட்ச் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற தையல் எத்தனை முடியுமோ அத்தனை நம்ம இதில் போடுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க நம்ம எத்தனை தையல் இன்றைக்கி கற்றுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இப்படி சின்னதாக போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய தையல், நீளமாக போட்டோம்னா டைம் ஆகும். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது சாட்டின் ஸ்டிச்சு. தமிழில் சொன்னால் சாட்டின் ஸ்டிச்சு, இங்கிலீஷில் சொன்னால் சாட்டின் ஸ்டிச்சு, தமிழில் சொன்னால் அடைப்பு தையல். இப்படி ஊசியை 2 லைன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும், ஈவனாக இருக்கணும். அதனால் நம்ம லைன் போட்டுக்கணும். இப்போ இந்த இங்கே கோட்டிலையும் ஆரம்பிக்கலாம், இங்கேயும் ஆரம்பிக்கலாம். இப்போ மேலே குத்தியிருக்கேன் நான். இப்போ கீழே குத்தி மறுபடியும் இந்த நூலுக்கு பக்கத்துலேயே இப்படி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இதுக்கு பக்கத்தில் இப்படி குத்தி இப்படி பக்கத்தில் இந்த நூல் வந்து நமக்கு சிக்கு வராமல், லூஸ் வராமல், ஈவனாக வர்ற மாதிரி இழுத்து கரெக்டாக போட்டுட்டு வாங்க. இப்படி குத்தி எடுக்க முடியல உங்களுக்கு அப்படின்னா இப்படி குத்தி கீழே எடுத்துக்கோங்க. இப்படி குத்திட்டு இப்படி கீழே முதல்ல இப்படி எடுத்துட்டு அப்புறமா இப்படி மேலே குத்தி எடுத்துக்கலாம். அப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து சாட்டின் ஸ்டிச்சு. இப்படி இது வந்து நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் போடலாம். அடைப்பு தையல் அப்படிங்கும்போது நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக போடுறது தானே. பெட்டல்ஸ் எடுத்தோம்னாலும் சரி, லீவ்ஸுக்குமே இது மாதிரி போடலாம். லீவுக்கு இலைகளுக்கெல்லாம் வேறு மாதிரி தையல் இருக்குது. நம்ம அந்த தையல்லாம் இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாம் நம்ம இப்போ போட போகிற எல்லா தையல்லையுமே இலைகளுக்கு போடலாம். செடியாக பூவாக போடுறோம்ல, அந்த இலைகளுக்கு போடலாம். இது இப்படி பக்கத்தில் போட்டுகிட்டே வரும்போது சரியாக வரும், நல்லா இருக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுடணும். இப்படி மேலே இப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போடலாம். நம்ம கோடு போட்டுட்டு எல்லாம் டிசைன் போட்டாலுமே கோடு போட்டு தானே இருக்கும். அதனால் நம்ம அப்படியே குத்தி எடுத்துகிட்டு வரலாம். இதில் வந்து நம்ம நிறைய இலைகள் பூவெல்லாம் கூட நிறைய போடலாம். டிசைன்ஸு நம்ம சீனரிசம்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி போடும்போதும் இதெல்லாம் போடலாம். எல்லா டிசைனுக்குமே இது பொருத்தமாக இருக்கும். இதை நான் கீழேருந்து போட்டுட்டு போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாட்டம் வரும். சில பேர் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவாங்க. எப்படி வேணால் போட்டுக்கலாம், அது அவங்கவுங்க வசதி. நம்ம ஒரு சிலருக்கு மேலேருந்து போட்டுட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு கீழேருந்து போட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டோம். 2வது பேடட் ஸ்டிச். இதை எப்படி போடணுன்னா, ஏதோ ஒரு கலர் நூல் கீழே உள்ள, அதாவது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கலரை போட்டு இந்த இடத்துல நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 2 லைன் தான் இதுக்கும். கிட்டத்தட்ட நமக்கு சாட்டின் ஸ்டிச் மாதிரி தான் வரும். இதுக்கு ஈவனாக போடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது முதல்ல இந்த இடத்த ரன்னிங் ஸ்டிச் போட்டு இந்த கோடுக்கும் போட்டுட்டு இந்த கோட்டுக்கும் போடணும். ரன்னிங் ஸ்டிச்சு எது வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் ரன்னிங் ஸ்டிச்சு போதும். அது ஈவனாக வரணுங்கிறதெல்லாம் இல்லை, சும்மா அந்த இடத்துல நம்ம இதை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இது நடுவுலையும் ஃபில் பண்ணணும். இந்த இடம் இது இன்னும் ஒரு கோடு, நம்ம என்ன தூரம் போட்டிருக்கோமோ அதை பொறுத்து. இப்போ நம்ம சின்னதாக தான் போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு வந்து ஒரு 3 லைன் போட்டால் போதும்.
இது வந்து டார்க் கலர் நூல், லைட் கலர் நூல், சேம் கலர் நூல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேங்கிறதை இப்போ நம்ம போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி இதை போட்டாச்சு. இதை போட்டுட்டு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்தது நம்ம நூல் கோர்த்துட்டு, இப்போ நான் இந்த சாட்டின் ஸ்டிச் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி இது மேலே போட்டுட்டு வரணும். இதுக்கு பேர் வந்து பேடட் ஸ்டிச்சு. இப்போ நம்ம வந்து இதை கீழேருந்து போட்டுட்டு போனேன்னா இதை மேலேருந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக. இப்போது நம்ம இந்த க்ரீன் லைன் வருது இல்லையா, இதுக்கு வெளியில் குத்தணும். அது தெரியக்கூடாது. அதுக்கு வெளியே அந்த நூல் தெரியாத அளவுக்கு குத்தணும் ஊசியை. அப்படி குத்தும்போது என்ன ஆகும்னா, இந்த நம்ம மேலே போடுறோம் இல்லையா இன்னொரு நூல், அது வந்து எம்போஸ் ஆகி தெரியும். அதாவது கொஞ்சம் மொத்தமாக தெரியும். பேடு அப்படின்னாலே நமக்கு மொத்தமாக இருக்கிறது தானே, எக்ஸ்ட்ராவாக வைக்கிறது தானே. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பேடட் ஸ்டிச்சுன்னு. ஆனால் ஸ்டிச்சு மெத்தட் என்னமோ சாட்டின் ஸ்டிச்சு மாதிரி தான். நம்ம இதுக்கு உள்ளே வந்து ஒரு நூல், அந்த நூல் வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமாக கூட கொடுக்கலாம். நான் வந்து 6 ஸ்ட்ராங்ஸ் கொடுத்துருக்கேன். இது போடுறதுமே நம்ம வந்து 6 ஸ்ட்ராங்ஸ் தான் போடுறோம். அதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுடணும். அது சில இடங்களில் சாட்டின் ஸ்டிச்சுக்கு டபுள் சாட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா எம்போஸ்டு ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இப்படி மட்டமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, நீங்கள் போடும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இது அது வந்து அப்படியே ஒட்டி இருக்கும் துணியோட இந்த தையல். இது வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கும். ஏன்னா உள்ளே ஒரு லேயர் வருது இல்லையா, அதனால் இது கொஞ்சம் தூக்கி இருக்கும். அதனால எம்போஸ் ஆகிருக்கும். எம்போஸ்டு ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னா டபுள் சாட்டின்னு சொல்லலாம். நான் வந்து இதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்க பேடட் ஸ்டிச்சுன்னு தான் சொன்னாங்க. நானும் அப்படியே தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது நம்ம ஃபர்ன் ஸ்டிச்சுன்னு ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், 3 லைன் போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக போட்டுக்கணும். சென்டர் லைனில் இப்படி மேலே குத்தி எடுத்துட்டு, அதே லைனில் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு குத்தி ஃபஸ்ட் லைனில் மேலே எடுங்க. இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இதை இப்போது தேர்ட் லைனில் மேலே குத்தி சென்டர் லைனில் நடுவில், இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே குத்தினோம் இல்லையா, அந்த இடத்துல கீழ் பக்கத்தில் இப்படி எடுக்கணும். ஊசிக்கு கீழே இந்த நூல் வரணும். இப்போ இப்படி வரும். இப்படி வந்தோடனே மறுபடியும் இந்த இதுக்கு கீழே இங்கே குத்தி செகண்ட் லைனில் குத்திட்டு ஃபஸ்ட் லைனில் எடுக்கணும். மறுபடியும் தேர்ட் லைனில் இதுக்கு நேராக இப்படி குத்தி இங்கேயே எடுக்கணும். ஊசிக்கு கீழே நூல் வரணும். இதெல்லாம் நம்ம பார்டர் லைனுக்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் சிம்பிளாக இருக்கிற லைன் ப்ளவுஸில் இதை போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் சமயம் கிடச்சா நான் போட்டு காட்டுறேன். இதுக்கு நேராக இங்கே குத்தி மறுபடியும் இந்த இடத்துலையே எடுத்து ஊசிக்கு கீழே நூல் வச்சு எடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். இந்த இடத்துல குத்தும் போதெல்லாம் நம்ம ஊசியில் சுற்றலை, ஒன்றும் இல்லை. இங்கே எடுக்கும்போது மட்டும்தான் இங்கே குத்திட்டு இங்கே எடுத்து ஊசிக்கு கீழே நூல் வர்ற மாதிரி வைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த தையல் இங்கே இப்படி வரும், இல்லைன்னா அது வராது. இதுக்கு பேர் ஃபர்ன் ஸ்டிச்சு. நமக்கு அந்த வாயில் நுழையாத பேரெல்லாம் வருதுன்னா நம்ம பார்டர் ஸ்டிச்சுன்னு பேர் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நம்ம ஏன் தெரியாத பேரெல்லாம் சொல்லிக்கணும். இங்கே குத்தி இப்படி எடுத்துக்கணும். இப்படி நூல் வந்து அன்னீவனாக வந்தால் சரி பண்ணுங்க. அப்போ தான் அந்த ஸ்டிச்சு வந்து அழகாக வரும். இப்படி எடுத்துகிட்டு ஊசிக்கு கீழே நூல் வரணும். அப்போ இது கரெக்டாக இப்படி லாக் ஆகி அழகாக வரும்.
இதை வந்து நம்ம நெருக்கமாகவும் போட்டுக்கலாம். இன்னும் அதாவது நான் இந்த கேப் விட்டுருக்கேன்ல, இதுக்கு பக்கத்தில் இன்னும் கூட போட்டுக்கலாம் நெருக்கமாக வேணும் அப்படின்னா. இப்போ இது முடிஞ்சிருச்சு. நம்ம இங்கே குத்தி உள்ளே எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் ஃபர்ன் ஸ்டிச். இப்போ நம்ம ஃபர்ன் ஸ்டிச் முடிச்சாச்சு. ஃபிஷ் போன் போட போகிறோம். ஃபிஷ் போன் இது மீன் முள் தையல்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை 3 லைன் போட்டிருக்கேன். சென்டர் லைனில் கீழேருந்து அடியிலேருந்து குத்தி மேலே எடுத்திருக்கேன். இது ஃபிஷ் போனா? ஃபிஷ் போன், மீன் முள் தையல், மீன் வறுவல், மீன் முள் தையல். இப்போ 3வது ஸ்டிச்சில் இந்த எடுத்துருக்கோம்ல நூல், அதுக்கு நேராக குத்தி சென்டரில் இப்படி எடுத்துக்கணும். எடுத்து ஊசிக்கு அடியில் இப்படி நூல் வரணும். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டில் குத்தும், இதுக்கு நேராக இங்கே குத்தி சென்டரில் எடுத்துக்கணும். எப்படி இப்படி எடுத்துட்டாலும் இந்த நூல் வந்து ஊசிக்கு அடியில் தான் போகணும், கீழே இல்லை மேலே. இங்கே நூல் வந்து இந்த நூல் வந்து இப்படி ஊசிக்கு கீழே போகணும், ஊசிக்கு கீழே. மறுபடியும் இங்கே குத்தி இங்கே எடுக்கணும், ஊசிக்கு கீழே போகணும். இதை கொஞ்சம் தூரமாக போட்டோம்னா மீன் முள் மாதிரியே நல்லா களைஞ்சு அதாவது இந்த ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது இது வந்து சிம்பிளான ஒரு மாடல். இது வந்து பேசிக் மாடல். இன்னும் நம்ம லீஃப் எல்லாம் போட்டோம்னா இதே மாதிரி தான் ஃபிஷ் போன் ஸ்டிச்சஸ்ஸு நிறைய மாடல் வேறு வேறு வரும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போட கற்றுக்கலாம். இப்போ இதுதான் பேசிக். 3 லைன் போட்டு நம்ம போடுறது. இதை நீங்கள் வந்து அது மாதிரி கற்றுக்கும்போது இந்த தையல் தான் நிறைய ஸ்டிச்சஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். ஃபிஷ் போன் ஸ்டிச்சு முடிஞ்சுது. நான் சின்னதாக ஏன் போட்டிருக்கேன்னா சீக்கிரமாக முடித்து காட்டலாங்கிறதுக்காக தான். இப்போ இது ஃபிஷ் போன். அடுத்தது ஹெரிங் போன் செயின் பார்க்கலாம். ஹெரிங் போனுக்கு 2 லைன் போட்டிருக்கேன். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி கிராஸாக வரும். அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி எடுத்துட்டு இதுக்கு பின் பக்கமாக இப்படி இந்த பக்கம் எடுக்கணும். மறுபடியும் இங்கே கிராஸ் வரும். நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தும் போடலாம், பேக்கில் இருந்தும் போடலாம். ஊசியெல்லாம் நூலுக்கு மேலே தான் நூலெல்லாம் ஊசிக்கு மேலே தான் வரும். இதுக்கு வந்து ஹெரிங் போனுன்னு பேர். சின்னதாக நம்ம நூல் எடுத்து போட்டோம்னா தான் அழகாக இருக்கும். ஊசி கீழே நூல் போனாக்கா தப்பாக போயிடும். ஊசிக்கு மேலே தான் வரணும். இதையும் அப்படி தான் நான் இப்போ தூரமாக போடுறேன். நெருக்கமாக போட்டாக்கா ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடலாம். நிறைய டிசைனுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் மாறுபடும். நம்ம இஷ்டம்தான். நம்ம போடும்போது கிட்ட போட்டோம்னா ஃபுல்லாக ஃபில் ஆகி வரும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே இதை முடிச்சிடுறோம். அடுத்தது ஸ்பைடர் ஸ்டிச் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச்சு, பேடட் ஸ்டிச்சு, ஃபர்னிங் போன்னு ஒரு 5 தையல் பார்த்துருக்கோம். இப்போ 6வதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர் ஸ்டிச். அதுக்கு நான் இந்த மாதிரி 3 புள்ளி வச்சு சந்து புள்ளி மேலே 2 கீழே 2 வச்சுருக்கேன். நம்ம கோலம் போடுறதுக்கு 3 புள்ளி போடுற மாதிரி அப்படி வச்சுட்டு வெளியில் இருக்கிற புள்ளியிலேருந்து குத்தி நடுவில் இருக்கிற புள்ளிக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி 6 புள்ளிக்குமே எடுத்துக்கணும். ஆறு புள்ளிக்கும் இப்படி எடுத்துக்கணும்.
இப்படி 6 இதுக்கும் போட்டுட்டு இதை இப்படி எடுத்துட்டு நம்ம இதே கலர் நூல் வேணும்னாலும் போட்டுக்கலாம், வேறு கலர் நூல் வேணும்னாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வேறு கலர் நூல் ஜாயின் பண்ணுறேன். ஏதாவது ஒரு இடத்துல 2 கோட்டுக்கும் நடுவில் இப்படி ஆரம்பிச்சுக்கணும், எடுத்துக்கணும். அடியில் உள்ள குத்தி எடுத்துட்டு ஒரு நூலுக்கு மேலே அடுத்த நூலுக்கு கீழே ஒரு நூல் விட்டு ஒரு நூல் இதை விட்டுட்டேன். இப்போ இதில் இப்படி கோர்க்கிறேன் பாருங்கள், இப்படி. இப்போது இதை விட்டுறணும், இதில் கோர்க்கணும். இப்போது இதை விட்டுட்டு இதில் கோர்க்கணும். ஒன்று விட்டுட்டு ஒன்று உள்பக்கமாக விட்டு. நான் ஏன் ஊசி திருப்பி வச்சுருக்கேன்னா துணியில் குத்தாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதில் விட்டுட்டு இதில் இப்படி மாற்றி மாற்றி கோர்த்துக்கிட்டே வரணும். இப்படி ஒரே மாதிரி தான் வரும். இது மூணு நூல் வெளியே தெரியும், 3 நூல் வெளியே தெரியாது. அதுக்கு தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கோர்த்துருக்கேன். இது மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் போட்டுகிட்டே வரணும். நம்ம வந்து புள்ளியை வந்து நம்ம ஈவனாக வச்சுருந்தோம்னா இப்படி நம்ம போடும்போது அந்த புள்ளி வந்து கரெக்டாக முடியும். அந்த பூ வந்து நமக்கு அழகாக தெரியும், ஒரு ரவுண்டாக ஒரு ரோஸ் மாதிரி தெரியும். இப்படி இதுக்குள்ள அடியில் துணியில் குத்தக்கூடாது. நம்ம ஆரஞ்சு கலரில் நூல் கோர்த்துருக்கோம் இல்லையா, அதில் இப்படி கோர்த்துக்கிட்டே வந்தோம்னா அப்படியே ரவுண்டாக வரும். இப்படி அந்த நூல் முடிகிற வரையும் போடணும். ஒரு சில இடத்துல நூல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு இடத்துல அந்த கேப்பு கம்மியாக இருக்கும். அதெல்லாம் இப்படி நம்ம அடியில் விட்டோம்னா நம்ம ஊசியில் தான் துணியில் நூலில் அந்த இதில் தான் மாட்டி எடுக்கிறோம். அதனால் நமக்கு இது கரெக்டாக வரும். இப்படி அடியில் விட்டு இப்படி எடுக்கிற மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் இது தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வேறு கலர் நூலில் கோர்த்தேன். இப்போ நம்ம இங்கே உள்ளே குத்தி எடுத்துடலாம். இது வந்து ஒரு ஸ்பைடர் ஸ்டிச்சு. ஸ்பைடரு ஃபஸ்ட்டு டைப்பு. இங்கேயும் அதே மாதிரி தான், பட் வேறு மாதிரி போடணும். இதை வந்து முதல்ல நம்ம இந்த ஆரஞ்சு கலரில் கோடு போட்டோம் இல்லையா 6 புள்ளிக்கு, அதே மாதிரி போடணும். போட்டுட்டு தான் அதை போடணும். நம்ம இப்போ அதை போடுவோம். இப்படி ஓரத்தில் குத்திட்டு நடுவில் எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் இப்படி குத்திட்டு தான் இப்படி ஒன்று ஒன்றா நடுவில் குத்தி குத்தி தான் எடுக்கணும். நூல் வந்து சிக்கு போடாமல் போடுங்க. நம்ம நிறைய இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கிறோமா, அதனால் நமக்கு கொஞ்சம் கோர்த்து நூல் வந்து சிக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இது வந்து நம்ம சேம் கலர் நூலில் கூட போட்டுக்கலாம். வேறு கலர் நூல் போடணுங்கிறது இல்லை, ஒரே கலர் நூலில் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து ஒரே கலர் நூலில் போடணுன்னா நூல் கம்மியாக இருக்கும். நான் 2 கலர் நூலுக்கு தான் நிறைய சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். அதனால் நம்ம வேறு நூல் போட்டுக்கலாம். அதே கலர் தான் போடுறேன். அதே கலர்னால் முன்னாடி போட்டோம்ல அதே கலர். இப்போது இதே மாதிரி ஒரு கேப்பில் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம 2 இதுக்கும் நடுவில் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த
கீழே ஒன்று அந்த இந்த ப்ரௌன் கலர் நூலுக்கு கீழே ஒரு ஆரஞ்சு கோடு இருக்குது, மேலே ஒரு ஆரஞ்சு கோடு இருக்குது இல்லையா? அந்த கீழே இருக்கிற நூலோட அதை இப்படி அடியில் விட்டு இப்படி எடுத்து இதுக்கும் விடணும், 2 நூலில் விடணும். பாருங்கள், இப்போ புரியுதானே? 2 நூலில் விட்டுருக்கேன். இந்த நூல் மேலே இருக்குது, அதை கீழே அடியில் விட்டு 2 நூலில் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு நூலை, இந்த நூலை பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் நூல் ஒரு சுற்றி இருக்குது. இப்போ 3வது நம்ம இங்கே குத்தினோம், இங்கே எடுத்து இதில் எடுத்துருக்கோமா, அதே மாதிரி இப்போ இதில் விட்டோம். இப்போ இதில் கீழே இப்படி விட்டு இதுலேயும் கீழே இப்படி விடணும். அப்போ என்ன ஆகும், இந்த 2வது லைனையும் சுற்றிக்கும். ஒவ்வொரு இதையும் சுற்றி எடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த 3வது லைனை இப்படி அடியில் விட்டு 4வது லைனில் எடுக்கணும். இப்படி அப்புறம் 4வது லைனில் விட்டு 5வது லைனில் எடுக்கணும். இப்போ 5வது லைனில் விட்டு 6வது லைனில் எடுக்கணும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு சுற்று வந்துட்டோம். இப்போ இந்த 3 இதுலேயுமே 5 இதில் சுற்றிட்டு இருக்கு. 6வது இதில் சுற்றுறதுக்கு 6வது இதில் விட்டு ஃபஸ்ட்டு லைனில் விட்டு எடுத்தாதான் அந்த 6வது இதுக்கு சுற்றும். இப்போ அதே மாதிரி இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் லைனில் விட்டு செகண்ட் லைனில் எடுக்கணும். பக்கத்தில் வச்சிட்டு வரணும். அப்போ தான் அந்த பூ மாதிரி வரும் நமக்கு. நல்லா அந்த ஆரஞ்சு கலர் தெரியாமல் எடுத்துக்கிட்டு வரணும். இப்போ 2வது லைனில் விட்டு 3வது லைனில் எடுக்கணும். இப்போ 3வது லைனில் விட்டு 4வது லைன். ஊசிக்கு அடியில் நூல் வரக்கூடாது, இந்த நூலை மட்டும்தான் சுற்றி எடுக்கணும். 4வது லைனில் விட்டு 5வது லைன். இந்த டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் ஒரு தண்டு மாதிரி வரும். இதே மாதிரி தான் இப்போ நம்ம இது ஃபுல்லாக போடணும். உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தே அப்படி தான். இப்போ நம்ம 6 ஆரஞ்சு கலர் லைன் போட்டிருக்கோம். அந்த ஆரஞ்சு லைன் 6ல் 2 லைனுக்கு நடுவில் எடுக்கிறோம். இந்த மெரூன் கலரை 2 லைனுக்கு நடுவில் எடுத்துட்டு கீழே இருக்கிற லைனில் அது உள்ளே விட்டு மேலே இருக்கிற லைனுக்கும் சேர்த்து 2 இதில் விடணும். இந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் கீழே இருக்கிறதுல இப்போ நூல் பாருங்கள் மேலே இருக்குது, அதை இப்படி சுற்றுற மாதிரி கீழே இருக்கிறதுல விட்டு மறுபடியும் மேலே 2 லைனில் எடுக்கணும். அது ஒவ்வொரு தடவையும் 2 லைனில் எடுத்துகிட்டு வரணும். ஊசிக்கு மேலே வரணும், நூல் கீழே வந்ததுன்னா தப்பாக போயிடும். முடிக்கும்போது இது மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் நூல் மறையிற வரையும் ஊசியை பேக் சைடு குத்தி போட்டிங்கன்னா அந்த இது முடிஞ்சு கரெக்டாக அந்த இது பூரா வந்துடும். அந்த ஆரஞ்சு கலர் நூல் தெரியாது. இப்போ இந்த நடுவில் தெரியும் அது ஒரு மாதிரி பூ மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு கலர் நூல் தெரியாத வரையும் போட்டுட்டு நம்ம இப்படி ஆப்போசிட் சைடில் குத்தி இதை முடிக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த நடுவில் ஒரு கோடு மாதிரி தண்டு மாதிரி நம்ம நூலை சுற்றி இந்த ஆரஞ்சு கலர் நூலை சுற்றி போட்டோம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வரும். இதுவும் ஒரு மாதிரி ஸ்பைடர் ஸ்டிச் தான், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பைடர் ஸ்டிச் தான். இது வேறு மாடல், இது வேறு மாடல். இப்போ நம்ம இதில் த்ரெட் வீவிங் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம த்ரெட் வீவிங்னு ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிசைன் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை வேறு லீஃப் மாதிரி போட்டுக்கலாம், பெட்டல்ஸ் ஏதாவது பூவோட பெட்டல்ஸ் போட்டுக்கலாம், எது வேணாலும் போடலாம். ஆனால் உங்களுக்கு இது ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் இது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு நூல் எடுத்து ஒரு கலரில் எனி கலர் 2மே கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கணும். இப்படி குத்தி இப்போ இங்கே குத்தி எடுத்துட்டோமா, மறுபடியும் இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி, ரொம்ப தள்ளி இல்லை, கொஞ்சம் ஒரு நூல் விட்டு தள்ளி
குத்தணும். நான் இந்த மாதிரி பக்கத்தில் குத்தி எடுக்கும்போது நூல் வந்து கொஞ்சம் சிக்கனமாக செலவாகும். இப்படி உங்களுக்கு இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதை விட இன்னும் நெருக்கமாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த கேப் விடுறேன். இந்த கேப்பே தேவையில்லை, பக்கம் பக்கமாகவே போடலாம். இந்த கேப் விட்டோம்னா துணி தெரியும்ல, துணி தெரியாமல் இருக்கணும்னா நம்ம கேப் விடாமல் தான் போடணும். பக்கத்துலேயே குத்தி எடுத்துக்கணும். இதை மாதிரி இது ஃபுல்லாக போட்டுக்கணும். இப்போ இங்கே போட்டுட்டோம். இந்த சின்ன கட்டம் முடிஞ்சு தொடர்ச்சியாக அந்த பெரிய கட்டத்துக்கும் அப்படியே போட்டுக்கணும். இப்போ இங்கே போட்டுட்டு இப்போ இங்கே குத்தி மேலே எடுக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், கொஞ்சம் நெருக்கமாக தான் நான் போடுறேன். ஏன்னா அது ஒரு 2 கோடு மட்டும் உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக நான் தள்ளி போட்டேன். தள்ளி போட்டோம்னா நமக்கு துணி கேப் வரும். ஒரு நூல் அளவுக்கு தள்ளி போடலாம், தப்பு இல்லை. இப்போ எனக்கு இந்த கலர் நூல் முடிஞ்சிருந்தனால நான் இருக்கிற கலரை அப்படியே கொடுத்துக்கிறேன். நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான், நம்ம இப்படியும் போடலாம். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் போட்டும் போடலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடும்போது வேறு கலர் தானே போடுவோம். இப்போ இந்த சின்னதுக்கு மேலே முடிச்சாச்சு. இப்போ இந்த சின்னதுக்கு இதை ஃபுல்லாகவும் அப்படியே பக்கமாகவும் போட்டுட்டு வரலாம். இந்த தையலுமே ரொம்ப அழகான தையல், எனக்கு ரொம்ப பிடிச்ச தையல் இது. இந்த த்ரெட் வீவிங் ஸ்டிச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச தையல், ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற லாங் அண்ட் ஷார்ட்னு ஒரு ஸ்டிச் இருக்குது, அதுவும் இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரின்னு போடும்போது நிறைய டிசைன்ஸு மிஷினில் பண்ணுறது அழகழகான ஸ்டிச்சஸாக அமையும். பார்த்துட்டே வாங்க. நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃபுல் கிளாஸஸை முடிச்சுட்டு நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியும் போடலாம். இப்போ இது ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கலர் எடுத்து நம்ம த்ரெட் வீவ் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து ப்ரௌன், மெரூனும் ஆரஞ்சும் இருக்குது. அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கலர் வேணும். நான் டார்க் கலர் போட்டிருக்கிறதுனால லைட் கலர் எடுத்திருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். இப்படி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு இந்த ஊசி பேக் சைடு எடுத்து ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூலுக்கு கீழே, அப்புறம் ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூலுக்கு கீழே, இப்படி மாற்றி எடுங்க. இப்போ நம்ம கடைசியாக எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோமோ அதை பார்த்து கவனித்து ஒரு நூலுக்கு மேலேயும் ஒரு நூலுக்கு கீழேயும் இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் அது வந்து அப்படியே நெருக்கி விட்டுக்கணும் கீழே வரையும். அது கடைசியில் வரும். மறுபடியும் நம்ம இந்த நூலை கீழே எடுத்து விடுங்க, அப்போ தான் அது கொஞ்சம் கேப் வரும். மறுபடியும் ஒரு எடுத்தோம்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வரிசையாக எடுக்க முடியலன்னா 2 நூலாக கூட எடுங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா அது பிரிஞ்சு வராது. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு வரும். இப்படி கடைசியில் எடுத்துட்டு இந்த நூலெல்லாம் இப்படி கீழே தள்ளி இப்படி எடுத்துட்டு இதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, இங்கே கீழே குத்திடணும், இல்லைன்னா அது நகர்ந்து வந்துடும். மறுபடியும் பக்கத்துலேயே இப்படி எடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆப்போசிட்டு
இப்போ ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நூல் மேலே இருக்கா, இதுக்கு கீழே இப்படி மாற்றி எடுக்கணும். அப்போ தான் அந்த வீவிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல வந்து நம்ம சிக்கலாக இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் மெதுவாக, அதாவது புரியல, நம்ம இங்கே கரெக்டாக கீழே தான் விடணும்னு இல்லை, நூலை வந்து நம்ம கீழே எடுத்து தள்ளிக்கலாம். ஒன்று ஒன்றா கூட நம்ம இப்படி ஒன்று பாருங்கள் மாறி வருது, ஆல்டர்னேட்டிவாக மாறி வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ மஞ்சளை விட ப்ரௌனில் நல்லா தெரியும், சாரி ஆரஞ்சை விட ப்ரௌனில் பார்க்கும்போது நல்லா தெரியும். அதுக்கு தான் ஆரம்பத்தில் நம்ம போடும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலான்னு சொன்னேன். இப்படி எடுத்துட்டோமா, இந்த நூலுக்கு வெளியே இப்படி குத்தி உள்ளே எடுத்துடணும். எடுத்துட்டு மறுபடியும் குத்தும்போது நமக்கு மாற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதில் வந்து நம்ம மேலே எடுத்திருக்கோம், இதில் வந்து மேலே வந்தால் இப்போ நமக்கு கீழே கொண்டு போயிடணும். இப்படியே போட்டோம்னா மேலே போயிடும். அதனால் இந்த நூலுக்கு கீழே கொடுத்து இதில் மேலே எடுத்து கீழே இப்படி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரணும். இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது. இப்போ இனிமேல் போடும்போது நமக்கு அது ஈஸியாக மேலே வரும். ஒரு 2 தையல் 3 தையல் போட்டுட்டோம்னா ரொம்ப அழகாக பிரிஞ்சு வந்துடும். இப்படி தூரமாக இருந்தால் இப்படி நெருக்கி விடுங்க. நெருக்கி விட்டால் தான் அது நல்லா வரும். இப்போ நம்ம கீழே குத்திட்டு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம இதே மாதிரி தான் மாற்றி 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 போட்டுட்டு வரணும். இதுக்கு இப்போ பக்கத்தில் குத்தி எடுத்து இப்போ நம்ம கீழே குத்தி இருக்கிறது கீழே இருக்குது, நூலுக்கு கீழே இருக்குது. இப்போ இந்த நூலுக்கு மேலே எடுக்கணும், இந்த நூலுக்கு அடியில் போடணும். இப்படி எடுக்கும்போது நம்ம நூல் பிரிஞ்சு வருதாங்கிறத கரெக்டாக பார்க்கணும். அதுதான் மெயின். இல்லைன்னா அது சிக்கு போட்டுக்கும். இந்த நூல் வந்து கரெக்டாக அதை இப்படி வரணும், நம்ம முன்ன போட்டது. இப்போ இங்கே வந்து இது முடிஞ்சிருச்சு, பெருசாக இருந்த கட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல குத்திட்டு நூலை உள்ளே எடுத்துட்டு சின்ன கட்டத்துக்கு எடுத்துக்கலாம். இங்கே வந்து இங்கே ஒட்டி எடுத்துட்டு நம்ம அதே மாதிரி இந்த சின்ன கட்டத்துக்கு போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே வர்ற மாதிரி பண்ணும்போது அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஆரஞ்சு இது மாறி மாறி வருது. அந்த நூல் வந்து கரெக்டாக நம்ம இழை பிடிக்கிற நூலுங்கிறதுனால கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே விட்டு எடுக்கலைன்னா 1 நூல் 2 நூல் மாறி வந்துடும். அப்போ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தையல் இது இந்த பக்கம் கீழே குத்திடணும். இப்படி நம்ம இப்படி குத்திட்டு நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து குத்தியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நூல் கொஞ்சம் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு போடும்போது மேலே வருது, இப்போ கீழே கொண்டு போகணும் நூலை, இப்படி மாறி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும்
நூல் வந்து மாறி வரும். இது ஒன்று உள்ளே போயிடுச்சு, அதை வெளியே எடுக்கணும். நம்ம அப்படி எடுத்து தான் போடணும், இல்லைன்னா மாறிடும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக போட்டுடலாம். இப்படியும் நம்ம போடலாம். இப்படியே எடுத்துட்டு மறுபடியும் போடும்போது இதுக்கு மேலே எல்லாம் ஒரே லைனாகவே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது சீக்கிரம் முடிஞ்சிடும், சின்னது தானே. இங்கே குத்தி பெருசுமே அங்கே குத்தி இங்கே எடுக்கலாம். இப்போ இதுக்கு கீழே போகணும். பக்கமாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஒரே லைனாகவே போடலாம். உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தையல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஃபுல்லாகவுமே ஒரே கலர், கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துட்டு நம்ம ஒரே மெரூன் கலராக போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பராக அழகாக தெரிஞ்சிருக்கும். நூல் கோர்த்தது தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு நான் மாற்றி போட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம போடும்போது நமக்கு அந்த அழகு கன்ஃபார்மாக நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நான் வந்து 8 தையல் மட்டும்தான் காட்டுறேன். ஏன்னா இந்த 8 தையலுமே கொஞ்சம் பெரிய தையல். பக்கமாக ஆயிடுச்சு, முடிகிற நேரம் ஆயிடுச்சுன்னா அது உள்ளே போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் உள்ளே விட்டு எடுத்தால் தான் அந்த ஃபினிஷ் ஆகும். இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. இதையே நீங்கள் வந்து ஃபுல்லாக மெரூனில் போட்டுட்டு எல்லோவில் போட்டிங்கனாலும் சரி, மெரூனில் போட்டுட்டு ஒயிட்டில் போடலாம், மெரூனில் போட்டு ரோஸ் கலரில் போடலாம். அது மாதிரி போட்டிங்கன்னா அது அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 8 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். சாட்டின் ஸ்டிச்சு, பேடட் ஸ்டிச்சு, ஃபர்ன் ஸ்டிச்சு, ஃபிஷ் போன், ஹெரிங் போன், ஸ்பைடர் டைப் 1, ஸ்பைடர் டைப் 2, த்ரெட் வீவிங். இப்போ நம்ம 8 ஸ்டிச்சு பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த இதில் வந்து நமக்கு இன்னும் கம்மியாக 5 ஸ்டிச்சு, 3 ஸ்டிச்சுன்னெலாம் பார்க்குற மாதிரி வரும். ஏன்னா லீஃபு, லாங் அண்ட் ஸ்டார்ட்டு, லீஃபுக்கு போடுற ஃபிஷ் போனு இதெல்லாம் போடும்போது நமக்கு நிறைய நேரம் ஆகும். அதெல்லாம் பொறுமையாக தான் கற்றுக்கணும். இன்னும் பார்டர் லைன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுவுமே நம்ம ஒரு 5 தையலாக கற்றுக்கலாம். பார்டர் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஒரு 20 நம்ம ஆல்ரெடி போட்டது தான். ஆனால் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி சுடிதார்லேயோ இல்லை ஒரு ஷால்லையோ இல்லை ப்ளவுஸ்லேயோ பார்டராக எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அதை எல்லாத்தையுமே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் ஜாயின் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். இது மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ, நம்ம அது ஆல்ரெடி ஒரு வீடியோ ப்ளவுஸு கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோவை ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.